ஸோ இவ்வளோ சம்பவங்கள் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் மனசு இருக்குதா பட்டுன்னு பேசக்கூடியவர். அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் பேசிட்டு வெளியில் வரும்போது தான் அதில் சுற்றி பார்க்கணும் ஆடியன்ஸ் 50,000 பேர் ஆடியன்ஸ் இருக்கும்போது பாஷா மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் ஓடிட்டு இருக்கும்போது போகும்போது தான் அங்கே இருந்தது பூராமே அரசு விழா. இப்போ அண்ணாடிக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரஜினி சார் பேசுனது எமோஷனல் ஆகி கல்லெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சு. அப்படி மேலெல்லாம் நிறைய எனக்கு பட்டது. அப்புறம் கிள்ளி விட்டு பிடிச்சி இழுத்த ஒரு விஷயம் இதெல்லாமே இந்த ரஜினி சார் எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் காவல்துறை கூட அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க எல்லா பேருமே. ஏன்னா அமைச்சரவையில் ரஜினிகாந்த் பேசிட்டு இறங்கும் போது காப்பாற்றினா அவர்களுக்கு ஏதாவது வேலை எங்கே தூக்கி அடிச்சிருச்சு பண்ணிடுவான்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர்களுக்கு இந்த பயந்த ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் பேசும்போது தான் அங்கேருந்து ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்குது, பார்த்தா பாக்யராஜ். அதனால அவர் தான் எமோஷனல் பிளாஸ்ட் ஆனார். அந்த காவல்துறையெலாம் ரொம்ப சத்தம் போட்டு நீங்கள் இது ரஜினி சாரை சேஃப்டியாக நீங்கள் வந்து ஜீப்பில் எடுத்து வீட்டில் கொண்டு உடலை அப்படின்னோம்னா நான் ப்ரெஸ் மீட் போட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நடந்த சம்பவத்தை. அப்படிங்கும்போது வழி இல்லாமல் என்னை தனியாக அழைத்து கொள்ள சொல்லும்போது என் உயிரை காப்பாற்றின அந்த பாக்யராஜுக்கு இன்றைக்கி நான் ஒரு தேங்க்ஸ் நன்றி கடன் சொல்கிறேங்களேன்.